இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து கடைசி வரையிலும் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணி இயேசு கிறிஸ்து செல்லுகிற போது சமாரியா கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக அவர் நடந்து போகிறார். ஒரு கிராமத்தில் அவர் வந்தபோது அங்கே 10 குஷ்டரோகிகள் எதிராக வந்து தூரத்தில் நின்று இயேசுவையரே எங்களுக்கு இறங்கும் என்று அவர்கள் சத்தமிடுகிறார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு பதில் சொல்கிறார், ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள் என்று சொல்லி அவர்களை அனுப்புகிறார். போகையில் சுத்தமாகிறார்கள். வசனம் 15 ஒருவன் தான் ஆரோக்கியமானதைக் கண்டு திரும்ப வந்து உரத்த சத்தத்தோடே தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தின் அருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாயிருந்தான் என்று பார்க்கிறோம். சுகமானவர்கள் 10 பேர் அல்லவா? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணுமே என்று இயேசு சொல்லி அவனை நோக்கி நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி அவனை அனுப்புகிறார். நன்றி அறியாமை ஒரு தீவிர பாவம் மட்டுமல்லாமல் கர்த்தராகிய இயேசுவை மனவருந்தமும் செய்கிறது என்கிற காரியத்தை இந்த சம்பவமானது இவைகள் காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. ரோமர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து என்று பார்க்கிறோம். இந்த 10 பேரில் ஒரே ஒரு அந்நியனாகிய சமாரியன் வந்து இங்கே நன்றி செலுத்துகிறான். 9 பேர் அவர்கள் நியாயப்பிரமாணத்தை தெளிவாக கற்றிருந்த போதிலும் கூட நன்றி அறியாமையாய் அவர்கள் நடந்து கொண்டபடியினாலே இயேசு கிறிஸ்து அது ஒரு பாவம் என்று சொல்லுவதோடு மட்டுமல்லாமல் அது அவருடைய இருதயத்தை மனம் வருந்த செய்கிற காரியத்தையும் இங்கே வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். லேவியராகமம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தில் 7 பலிகளிலே அவர்கள் ஸ்தோத்திர பலியையும் அவர்கள் செலுத்த வேண்டும். ஸ்தோத்திர பலியோடு கூட புளிப்பில்லாத அதிரசம், புளிப்பில்லாத அடை, வறுக்கப்பட்ட மெல்லிய மாவில் செய்த அதிரசம், புளித்த மாவினால் செய்த அப்பம் இவைகளை சேர்த்து ஆண்டவருக்கு படைக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கட்டளை பெற்றிருந்தார்கள். சங்கீதம் 7:17 கூட நாம் பார்க்கிறோம், நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று பார்க்கிறோம். இவைகள் எல்லாவற்றையும் அந்த குஷ்டரோகிகள் தெரிந்திருந்த போதிலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தவோ ஆண்டவரை பணிந்து கொள்ளவோ அவர்கள் விருப்பமில்லாமல் சுகமாக்கப்பட்ட போதிலும் கூட சமுதாயத்தினால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் இப்பொழுது சமுதாயத்தோடு கூட சேரக்கூடிய சூழ்நிலையை இயேசு கிறிஸ்து உருவாக்கி கொடுத்த போதிலும் கூட ஒரு நன்றி அறிதல் இல்லாமல் அவர்கள் நடந்து கொண்டதை பார்த்து இயேசு மனம் வருந்துகிறதை பார்க்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலையும் கூட எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. தேவனுடைய சித்தமே மனிதர்கள் மேல் என்ன, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வது தான் கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாயிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த ஒரு விளக்கத்தை இங்கே இயேசு கிறிஸ்து கொடுக்கிறதை பார்க்கிறோம். அங்கே பரிசேயர்கள் கேட்கிறார்கள், எப்போ வரும் என்று பரிசேயர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த ஒரு கேள்வியை எழுப்புகிறார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதல் வருகையிலே தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கிறது என்று அங்கே அவர்களுக்கு விளக்கம் கொடுத்து இரகசிய வருகையும் 2ஆம் வருகையும் நியாய தீர்ப்பையுமே இங்கே இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு காண்பித்து கொடுக்கிறதை பார்க்கிறோம். இப்பொழுது தேவனுடைய ராஜ்யம் உலக பிரகாரமானதோ அரசியல் ரீதியானதோ அல்ல, அது ஆவிக்குரியது என்று இயேசு கூறுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது. இப்போ நம்ம கண்களால் பார்க்கக்கூடிய அளவிற்கு அது அரசியல் ரீதியாக இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சரோ அல்லது ஒரு பிரதமரோ அல்லது ஒரு நாட்டின் அதிபராகவோ ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளையோ ஏற்படுத்தாமல், அது பிரத்யட்சமாக இல்லாமல் அது ஒரு ஆவிக்குரிய பிரகாரமாக வந்திருக்கிறது. அந்த முதல் வருகையில் நான் மனிதர்களுடைய உள்ளங்களிலே அந்த ஆத்துமாவில் உள்ள அரியணையில் ராஜாவாக நான் அமர விரும்புகிறேன் என்று சொல்லித்தான் இங்கே முதல் வருகையில் ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பதில் கூறுகிறார். தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்று அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது மனிதர்களினுடைய உள்ளங்களுக்குள் தான் இருக்கிறது. உள்ளத்தில் தான் அவர் ராஜா
ராஜாவாக இருந்து ஆளுகை செய்ய விரும்புகிறார் என்று பேசுகிறார். ரோமர் 14:17 பவுல் எழுதுகிறார், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாவத்தின் கிரியை, சாத்தானின் மேல் வெற்றி கொள்ளுதல், வியாதிகளை மேற்கொள்ளுதல் மூலமாக மனிதர்கள் அதை மக்களுக்கு செயல்படுத்தி காட்ட முடியும். நான் பாவத்தின் கிரியைகளில் நான் வெற்றி பெறுகிறதற்கு காரணம் என் உள்ளத்தில் இயேசு இருக்கிறார். நான் அதே போல சாத்தானை வெற்றி கொள்ளுகிறதற்கு காரணம் உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் எனக்குள் இருக்கிற ஒரு பெரியவரின் மூலமாக சாத்தானை வெற்றி கொள்ளுகிறேன். அதே போல நான் வியாதியையும் நான் மேற்கொள்ளுகிறேன் என்கிற காரியத்தையும் இங்கே ஆண்டவர் அவர்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து தேசங்களையும் ராஜ்யங்களையும் வெற்றி கொள்ளுதல் அல்ல என்கிற கருத்தை இங்கே ஆண்டவர் பதிவிடுகிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய இரண்டாவது அந்த விசை அவர் வரும்பொழுது தேவனுடைய ராஜ்யமானது முழு மகிமையுடன் வெளிப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். வசனம் 24 மின்னல் வானத்தின் ஒரு திசையிலிருந்து தோன்றி மறுதிசை வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரன் தம்முடைய நாளிலே தோன்றுவார் என்று சொல்லி தன்னுடைய இரண்டாவது வருகையையும் அவருடைய இரகசிய வருகையும் ஆண்டவர் பேசுகிறார். 26 வசனத்தில் நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனின் நாட்களிலே நடக்கும், அதாவது உபத்திரவ காலம் வருகிறதற்கு முன்பாக அவருடைய இரகசிய வருகை இருக்கும் என்று 34 வசனத்திலிருந்து 36 வசனம் வரையிலும் சொல்லிக் கொடுக்கிறார். ஒரு படுக்கையில் 2 பேர் இருப்பார்கள், அதில் ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார். திரியை திரிக்கிற, அதாவது மாவு அரைக்கிற அந்த 2 பேரில் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார். 2 ஸ்திரீகள் வயலில் இருக்கிற போது ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார் என்று சொல்லி, அது சாயங்காலமாக இருக்கலாம், அது சேவல் கூவுகிற நேரமாக இருக்கலாம், நடு ஜாமமாய் கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியில் நீங்கள் அறியாத நேரத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை இருக்கும் என்று அங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். அதனை போல நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்கள் என்று சொன்னால், நோவாவின் நாட்களில் நோவா அந்த பேழையை கெட்ட ஆரம்பிக்கும் பொழுது அவனை அத்தனையாய் பரியாசம் பண்ணுகிறார்கள். 100 வருடம் நோவா ஊழியம் செய்தும் கூட ஒரு ஆத்துமா கூட அந்த நாட்களிலே ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள். அதனை ஆண்டவர் எப்படி சொல்கிறார்? அவன் அத்தனையாய் தேவனுடைய கட்டளையை பெற்று கீழ்ப்படிந்து அவன் அந்த காரியத்தை செய்யும் பொழுது ஜனங்கள் அவர்கள் நிர்விசாரமாய் வாழ்ந்தார்கள், புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். ஆனால் அந்த மிகப்பெரிய அழிவு வந்தபொழுது நோவாவும் அவனுடைய மனைவியும் அவனுடைய 3 குமாரர்களும் அவனுடைய குமாரரின் மனைவிகளும் காக்கப்பட்டார்களே ஒழிய மீதி எல்லாரும் ஜலப்பிரவாயத்தில் அழிந்து போனதை குறித்து நிர்விசாரமாய் இருக்கிற ஜனங்களின் மேல் அழிவு சடுதியாய் வரும் என்று ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். இங்கே லோத்துவினுடைய மனைவியையும் ஆண்டவர் நினைத்து கொள்ள சொல்லுகிறதை பார்க்கிறோம். வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் இறங்கி எல்லாரையும் அழித்து போட்டது என்று பார்க்கிறோமே. லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் என்று என்ன எதற்காக சொல்லுகிறார் என்று சொன்னால், லோத்தினுடைய மனைவியின் தவறு என்ன? அவள் தன்னுடைய பற்றுதலையும் பாசத்தையும் உலக காரியங்களின் மீதும் தான் வாழ்ந்த சமுதாயத்தின் மீதும் வைத்ததே காரணம். அவள் பரலோக இன்பங்களின் மேலே அவள் பற்றுதல் கொள்ளவில்லை என்பதை பார்க்கிறோம். தேவதூதன் அத்தனை கிருபையாய் தேவனுடைய இரக்கத்தை அவர்களுக்கு காண்பிக்கும் பொருட்டாக லோத்துவையும் அவனுடைய மனைவியையும் 2 குமாரத்திகளையும் இழுத்து ஊருக்கு வெளியே அழைத்து கொண்டு வந்து உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ என்று சொன்ன போதிலும் கூட லோத்து அங்கே பின்னிட்டு பார்க்க மனமில்லாமல் அவன் ஓடுகிறான். அவனுடைய 2 குமாரத்திகள் பின்னிட்டு பார்க்க மனமில்லாமல் ஓடுகிறார்கள். ஆனால் இங்கே லோத்துவினுடைய மனைவி மாத்திரம் சமுதாயத்தை விட்டு, அவளுக்கு பிரிய மனதில்லை, தான் வைத்திருந்த உலகத்தின் மேலுள்ள பாசங்களை விட்டு பிரிய மனதில்லாமல் திரும்பி பார்த்தபடியினாலே அவள் உப்பு தூணாக மாற்றப்பட்டால் அந்த காரியத்தை நினைத்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு எபிரேயர் 11:10 சொல்லுகிறது போல, ஏனெனில் தேவன்தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரங்களுள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். ஆபிரகாம் அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்போடு கூட காத்திருந்தான். அப்படித்தான் நாமும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அவளுடைய முழு இருதயமும் சிந்தனையும் முழுவதும் சோதம் பட்டணத்தின் மீதே இருந்தபடியினால் அவள் பின்னிட்டு திரும்பி பார்த்தாள்.
ஒவ்வொரு விசுவாசியும் கேட்க வேண்டிய தற்பரிசோதனை கேள்வி என்னன்னா, இயேசுவின் மீதும் அவருடைய வருகையின் மீதும் வைக்க வேண்டிய நம்பிக்கை, பற்றுதல் இவற்றை விட அதிகமாக நான் பூமிக்கடுத்த காரியங்களை பற்றி கொண்டிருக்கிறேனா என்கிற கேள்வியை கேட்கிறவர்களாக ஒவ்வொரு நாளும் நம்மை தற்பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். அதே போல் கடைசி வசனம், பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் கூடும். ஆவிக்குரிய நிலையில் செத்தவர்களாய் இருப்பவர்கள் மீது நியாய தீர்ப்பு உறுதி என்பதை இந்த வசனமானது காட்டுகிறது. மத்தேயு 24:28 இந்த வசனத்தை பார்க்க முடியும். வெளிப்படுத்தல் 19வது அதிகாரம் 17வது வசனம் 18ஆம் வசனத்தில் கிறிஸ்து வரும்பொழுது அக்கிரமக்காரர்கள் மீது ஆக்கினை தீர்ப்பு வரும் என்கிற காரியத்தை பார்க்கிறோம். இன்றைக்கு சோதோமின் பாவங்கள் வீடுகளிலும் சபைகளிலும் சந்திகளிலும் அவைகள் காணப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. வாரி குடிப்பதற்கு, பாவத்தை தண்ணீரை போல குடிப்பதற்கு வண்ண வண்ண படங்கள் இல்லங்கள் தோறும் வந்து விழுகின்றன. தொலைத்தொடர்பு சாதனங்களின் மூலமாக பழைய சோதோமின் இனிமைகளை எண்ணியபடியே வாழ்க்கையை ஓட்டுகிற அநேக விசுவாசிகளை நாம் பார்க்க முடிகிறது. சாட்சி என்ற பெயரில் அவர்களுடைய பழைய வாழ்க்கையை சொல்லி பெருமையடித்து வாழ்கிற அநேகரை நாம் பார்க்கிறோம். சீ என்று அருவருக்கக்கூடிய பாவங்களை நினைத்து பழைய நாட்களில் நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன்னு சொல்லி பெருமை அடிக்கிற அநேகரை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்நிய பாஷை பேசிக்கொண்டே அலங்கோலத்தில் கிடக்கிற எத்தனையோ பேர்களை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். தேவனுடைய கட்டளை, திரும்பி பார்க்காதே, முன்னிட்டு பார்த்து ஜீவன் தப்ப ஓடிப்போ. உலகம் ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவுக்கு நேராக கடந்து செல்லுகிறது. தேவனுடைய வருகை சமீபமாக இருக்கிறது. அவருடைய ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் உபத்திரவ காலத்தில் சிக்கிக்கொள்வோம். காலாட்களையோடு ஓடும்போதே இளைத்து போவோம் என்று சொன்னால் குதிரைகளோடு கூட நம்ம ஓடுவது கடினமான ஒரு காரியம். ஆகவே இந்த நாட்களிலேயே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டு அவருடைய வருகையை எதிர்பார்த்து வாழுவோம். திரும்பி உலகத்தை பார்க்காத ஒரு வாழ்க்கையை வாழ நாம் முயற்சிப்போம். தேவனுடைய கிருபையை நாடுவோம். கர்த்தர்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு. பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய்